அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மே 29 உள்ள ஆன்மீக மலர் வைகாசி விசாகம் ஸ்பெஷல் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறாங்க. வாரந்தோறும் பரிசு 1000 ரூபாய் ஒவ்வொருத்தருக்கும் 10 பேருக்கு. அதை எழுதி அனுப்பக்கூடிய அட்ரஸ், விதிமுறைகள் சரிங்களா. வாங்க, இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்னும் 1 by 1 சால்வ் பண்ணலாங்க. வாலியின் மகன், இடமிருந்து வளம். முதல் கேள்விங்க. வாலியினுடைய மகன் ராவணனிடம் தூது சென்றவன். ராவணன்கிட்ட தூது போனவன் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் சொல்லுவாங்கன்னா அங்கதன். பதில் என்ன? அங்கதன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, வாலிக்கும் தாய்க்கும் பிறந்த மகன், கிஷ்கிந்தையுடைய இளவரசன், வாரணப்படை தலைவனாக இருந்தவர் சரிங்களா. இவர் தான் ராவன்கிட்ட தூது போய் அங்கே போய் சீட்டு உட்கார்ந்துப்பார். அவர் தான் அது. ஒன்று மேலேருந்து கீழே என்ன ஆரம்பிச்சு. நெருப்பு கடவுளை பகவான் என்பர். நெருப்பு கடவுளை அக்னி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க. பதில் என்ன? அக்னி பகவான் சரிங்க. அக்னி பகவானுக்கு தனியாக கோயில் இருக்குங்க. அக்னிபுரீஸ்வரர்னு சொல்லி தமிழ்நாட்டில் திருப்புகழூர் இடத்துல இருக்குது. ஓகே. 2 மேலேருந்து கீழே அலங்காரம் என்ற நூலை எழுதியவர் அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் உள்ளவர். கந்த அலங்காரம், முருகருக்காக கந்த அலங்காரம் அப்படிங்கிற நூலை எழுதினவர். ஓகேங்களா. 6 இடமிருந்து வலம் என்ன? நாரீஸ்வர் திருச்செங்கோடு தலத்தில் தரிசிக்கலாம். நாரீஸ்வரர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்த? நாரீஸ்வர் சிவன் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லி பாதிக்கு பாதியாக இருப்பார். ஆண் பாதி பெண் பாதியாக இருப்பார் சிவபெருமானே. ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன? சேடனாட அகில மீதாட என தொடங்குகிறது திருப்புகழ். 6 ஆரம்பிச்சிருக்கு. அதில் நல்லா கேட்டுக்கோங்க. அதில் சேடனோட அகில மீதாட அப்படின்னா அதெல்லாம்னா அகிலம் உலகம் எல்லாருமே ஆடுறாங்க. எல்லாருமே ஆடிக்கிட்டு கையில் முருக மயில் மீது அமர்ந்து காட்சி கொடுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது திருப்புகழ் பாடல். திருப்புகழை பாட பாட வாய்மணக்கும். 9 இடமிருந்து வளம் என்ன? கண்ணனின் அண்ணன். கண்ணனோட அண்ணன் யார்? 2ஆம் இடத்துல வந்துக்குங்க. அப்படின்னா உடனே சொல்லிடலாம் பலராமன். பலராமன் அப்படின்னு சொல்லாங்க, நம்ம பலராமன். ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன? கைலாசம் ஒரு மலை. பேல ஆரம்பிச்சிருக்குங்க. இல்லைன்னா அதை பற்றி நிறைய சொல்லலாம். பனிமலை. சிவா உடைய கடவுள், சிவனுடைய வீடுங்க மாதிரி சொல்லலாம். பவர்ஃபுல் டெம்பிள். அந்த டெம்பிளுடைய அந்த மலையுடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலை அப்படி உருகி இந்த தீ வச்சு உருகுனா எப்படி திடமாக இருக்குமோ அந்த அளவு பவர்ஃபுல்லான மலை. அந்த மலையில் யாருமே இன்னும் ஏற முடியலை, யாருக்கு ட்ரையும் பண்ணாதீங்க. 5 மேலேருந்து கீழே என்ன? சூரியனின் மறுபெயர். சூரியனுக்கு வேறு பெயர் என்ன பேர்? 4 எழுத்து. 2ஆம் எழுத்து தேருக்கு இன்னும் இருக்குங்க. ஆதவன்னு சொல்லலாம். சூரியன் அடிச்சிருந்தாங்கள்ல அந்த படம் பேர் ஆதவன்னா சூரிய பகவான், சூரியன். ஓகே. 5 இடமிருந்து வலம் என்ன? காத்தவராயனின் காதலில். காத்தவராயனுடைய காதலி யாருன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆரியமாலா. ஆரியமாலா ஆரியமாலா எங்கள் பிராமண குடும்பத்தில் பிறந்து பார்க்கல. காத்தவராயன் வேட குலத்தில் பிறந்து பார்க்கல. ஸோ 2 பேர் லவ் பண்ணுவாங்க, 2 பேர் கல்யாணம் கட்டிக்குவாங்க. காத்தவராயன் அவங்க இடந்து கூட்டு வயலில் அவர் மரத்தில் வச்சு கட்டி வச்சு கொன்றுவாங்க. அவர் பக்தியால் அவர் கடவுளாக இருக்காங்க. காத்தவராய சாமின்னு இன்னும் அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 3 மேலேருந்து கீழே என்ன? பிரபல ஆன்மீக பேச்சாளர்களில் ஒருவர் சீதர். ஆன்மீக பேச்சாளர் ஒருவர் அப்படின்னா துஷ்யந்த் சீதர் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். துஷ்யந்த் சீதர் ராமாயணம் மகாபாரதம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஃபேமஸாக உள்ளவர். ஓகேங்களா.
7 இடமிருந்து வலம். பதினாலு 7 இடமிருந்து வலம் என்ன கேள்வி? 14 ஆண்டுகள் ராமன் டேஷ் வசிக்க வேண்டும் என்று தசரதனிடம் வரம் கேட்டார் கைகாயி. கைகேயி தான் காரணம் என்ன, ராம காட்டில் வசிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வனத்தில் ராம வசிக்க வேண்டும், வனவாசம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இத்து வந்துக்கிறனால வனத்தில், இல்லைன்னா வனவாசம்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? 3 இடமிருந்து வலம் என்ன? மன்னன் உத்தன்பாதனின் மகனான இவன் திருமாலோட அருளால் வடக்கு நட்சத்திரமாக ஒளிவிடுகிறான். யாரு? துருவன். துருவன் நட்சத்திரம்னு இன்னும் இருக்குதுங்க, கடலில் போகக்கூடியவங்களுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக. ஓகேங்களா? துருவம் அதை போல் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? 4 மேலேருந்து கீழே என்ன? ரதத்தை இழுக்கும் கயிறு. ரதம்னா தேர்னு கூட வச்சுக்கோங்க. இதை இழுக்கக்கூடிய கயிறை வேலை சொல்லியிருக்காங்க. வேலை அமிச்சா வடம் அப்படின்னு சொல்லலாம். தேரை வடம்பிடித்து இழுத்தார்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. 8 மேலேருந்து கீழே என்ன? தீல அமிச்சிருக்கு. தீபத்தூண் என்றதுடன் நினைவுக்கு வரக்கூடியது. அப்பா போராடி வச்சாச்சு. தீபத்தூண் என்றதுடன் நினைவுக்கு வருவது திருப்பரங்குன்றம். முருகனின் 6 படை வீடிலும் முதல் படையாக வீடாக இருக்கிறது திருப்பரங்குன்றம். ஓகேங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? சீதாராமன் அப்படின்னு சொல்கிறது போல் டேஷ் கிருஷ்ணன்னு சொல்லலாம். சீதா ராம சீதா அப்படின்னு சொல்கிற மாதிரி சாரி, இங்கே ராதா கிருஷ்ணன்னு சொல்லலாம். பதில் என்ன? ராதா கிருஷ்ணன். ஓகேங்க. ராதை கிருஷ்ணன் எழுத முடியாது, ராதாகிருஷ்ணன். ஓகே. 12 இடமிருந்து வலம் என்ன? கோயில் டேஷ் குளத்தில் கொண்டாடப்படுவது தெப்போற்சவம். கோயிலோட தெப்ப குளத்தில் தாங்க கொண்டாடப்படுறது. ஸோ தெப்பம்னு எழுத முடியாது, குளம்னு வந்ததுனால தெப்ப குளத்தில். தெப்ப இக்குளத்தில். ஓகேங்க. 11 மேலேருந்து கீழே என்ன? 2வது எழுத்து இக்கு இருக்குங்க. பெருமாளோட கையில் இருக்கக்கூடிய ஆயுதம். பெருமாளோட கையில் என்ன ஆயுதம் இருக்குது? சங்கு இருக்குது, சக்கரம் இருக்குது. ஸோ சக்கரம் ஆயுதம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சக்கரம். இந்த சக்கரத்தை என்னன்னு சொல்லுவாள்? பயங்கரமாக சொல்லலாம், சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாள். 18 இடமிருந்து வலம் என்ன? ராமபிரானிடம் டேஷ் இல்லாத பக்தி கொண்டிருந்தான். அளவற்ற பக்தி கொண்டிருந்தான் குகன். குகன் அப்படின்னு சொன்னால் கங்கையை கடக்கிறதுக்கு உதவுனது. ஓகேங்களா? ஸோ வானரப்படை அரசர் தான். ஸோ களங்கம் இல்லாத பக்தி கொண்டிருந்தான்னு சொல்லலாம். இங்கு வந்துக்கனால எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு பக்தி கொண்டிருந்தான். இது கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 15 மேலேருந்து கீழே கேல முடியணும். மதுரை மீனாட்சி மணாளர். மதுரை மீனாட்சி மணாளர் அப்படின்னா சுந்தரநாத. ஓகே, நம்ம டேஷ் நாதர்னு கொடுத்துட்டு சொக்கநாதர்னு சொல்லிடலாம். சொக்கநாதர். ஓகேங்களா? 16 இடமிருந்து வலம் என்ன? அமெரிக்காவில் ஐநா சபையின் தலைமையகம் உள்ள இந்த நகர். யூஎன் சபை உள்ள நகர்னா நியூயார்க் தான். அங்கே காளி கோயில் இருக்காங்க, சர்வ மக்கள் ஸ்ரீ சனீஸ்வரர் கோயிலெலாம் இருக்காங்க. ஸோ பதில் என்ன? நியூயார்க். ஸோ பதில் நியூயார்க். ஓகேங்க. 14 மேலேருந்து கீழே என்ன? சைவ சமயத்துக்கு மீண்டும் மாறியதும் திருநாவுக்கரசரை பற்றியிருந்த சூளை என்னும் நோய் அவரை விட்டு நீங்கியது. நோயின்னு எழுத முடியலை. இங்கே என்னென்னு எழுதலாம்? வியாதி. நோய்க்கு பிணின்னு கூட சொல்லலாம். ஓகேங்க. 17 இடமிருந்து வலம் என்ன? பூஜை செய்யும்போது டேஷ் குறையாக மந்திரங்களை கூறாமல் முழுமையாக கூற வேண்டும். அதை குறையாக மந்திரம் சொல்லக்கூடாது. மந்திரம் சொன்னால் தெளிவாக சொல்லணும், இல்லைன்னா சொல்லக்கூடாது. அதை
13 கடைசி கேள்விங்க, மேலேருந்து கீழே. அழகியான் மாதவன் டேஷ் மேத்தவன் என்பது ஸ்ரீ ராகவேந்திர படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வரியின் தொடக்கம். கடைசி பாட்டாங்க அவங்க அந்த படத்தில். அழகியான் மாதவன் ஆணிரை மேய்த்தவன் மயிலிறகும் எதிர்வரவும் துதி புரிந்தேன் அப்படின்னு சொன்னார். மாதவன் வந்து அழைத்திட்டு போகிறதுக்காக காத்திருக்கா ராகவேந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகள். சரிங்களா? அந்த பாட்டை கேட்டாலே எப்படியோ இருக்கும். ஸோ இதை தான் இன்றைய பதிலுங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லை சொல்லியிருந்தேன் கமெண்ட்டில் கொடுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. இதை அனுப்பக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபார்மல்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. நன்றிங்க.